ஓம் சாந்தி. 25/5/2025. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா, மதுவனம், ரிவைஸ் 4/9/2005. கற்பித்தல்களை கொடுப்பதுடன் கூடவே மன்னிப்பவராகவும் கருணை நிறைந்தவராகவும் ஆகுங்கள். ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களின் வீடு ஆச்சிரமம் ஆகிவிடும் என்று பாப்தாதா குழந்தைகள் எல்லோருடைய நெற்றிகளிலும் தூய்மை ரேகைகளை பார்க்கின்றார். ஏனென்றால் பிராமண வாழ்க்கையின் அத்திவாரமே தூய்மையாகும். தூய்மையின் ரேகைகள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? எல்லோரும் தூய்மையை விரும்புகின்றார்கள். தூய்மையே சந்தோஷம், அமைதி, அன்பு, ஆனந்தத்தின் தாயாகும். தூய்மையே மனித வாழ்க்கையின் உண்மையான அலங்காரம். தூய்மை இல்லாவிட்டால் மனித வாழ்க்கைக்கு எந்தவிதமான மதிப்பும் கிடையாது. தேவதேவியர்கள் தூய்மையானவர்கள் என்பதை உங்களால் பார்க்க முடிகிறது. இதனாலேயே அவர்கள் மதிப்பதற்கும் வழிபடப்படுவதற்கும் தகுதியானவர்கள். தூய்மை இல்லாத போது இன்று நீங்கள் பார்க்கின்ற மனித வாழ்வே உள்ளது. உங்களின் பிராமண வாழ்க்கைக்காக பாப்தாதா குழந்தைகளான உங்கள் எல்லோருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை வழங்குகின்றார். தூய்மை ஆகுவீர்களாக, யோகி ஆகுவீர்களாக. தூய்மை உள்ளதோர் ஆத்மாவின் செயல்கள், நடத்தை, முகம் என்பவை பிரகாசிக்கும். இதனாலேயே தூய்மை உங்களின் வாழ்க்கையை மேன்மையானது ஆக்குகின்றது. உண்மையில் குழந்தைகளான உங்கள் எல்லோருடைய ஆதி ரூபம் தூய்மை ஆகும். உங்களின் அனாதியான ரூபமும் தூய்மையே. இத்தகைய ஆத்மாக்களின் சிறப்பியல்பானது தூய்மையின் ஆளுமை எப்போதும் அவர்களின் வாழ்க்கைகளில் புலப்படும். இத்தகைய ஆத்மாக்களின் சிறப்பியல்பானது தூய்மையின் ஆளுமை எப்போதும் அவர்களின் வாழ்க்கைகளில் புலப்படும். இத்தகைய ஆத்மாக்களின் முகங்களிலும் செயற்பாடுகளிலும் தூய்மையின் நிஜமும் தூய்மையின் ராஜரீகமும் புலப்படும். இறை அன்பிற்கான உரிமையுள்ள எங்கும் உள்ள குழந்தைகள் எல்லோருக்கும், சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பியுள்ள எங்கும் உள்ள மேன்மையான ஆத்மாக்கள் எல்லோருக்கும், தடைகளிலிருந்தும் பாவ எண்ணங்களிலிருந்தும் விடுபட்டிருப்பவர்களுக்கும், அத்துடன் வீணான எண்ணங்களிலிருந்து விடுபட்டிருப்பவர்களுக்கும் சுய மாற்றத்தை ஏற்படுத்துவதுடன் மற்றவர்களும் தங்களை மாற்றுவதற்கு தூண்டுவதற்கான ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் பறக்கும் குழந்தைகள் எல்லோருக்கும் நேர்மையான இதயத்துடன் தமது செய்திகளை பாப்தாதாவிற்கு வழங்குகின்ற நேர்மையான இதயங்களை கொண்டுள்ள குழந்தைகளுக்கும் இதயங்களுக்கு சௌகரியம் அளிக்கும் ரூபத்தில் பாபாவின் பல மில்லியன் மடங்கு அன்பும் நினைவுகளும், அத்துடன் தந்தை, ஆசிரியர், சத்குருவின் ரூபத்தில் அன்பும் நினைவுகளும்
நமஸ்தேயும் ஆசீர்வாதம். நீங்கள் அலைகின்ற ஆத்மாக்களுக்கு அவர்களின் மிகச் சரியான இலக்கை காட்டுகின்ற உயிர் வாழும் வெளிச்சம் மற்றும் சக்தி வீடு ஆகுவீர்களாக. அலைகின்ற ஓர் ஆத்மாவிற்கு அவரின் மிகச் சரியான இலக்கை காட்டுவதற்கு ஓர் உயிர் வாழ்கின்ற ஒளி மற்றும் சக்தி வீடு ஆகுங்கள். இதற்கு 2 விடயங்களில் கவனம் செலுத்துங்கள். 1, ஒவ்வொரு ஆத்மாவின் ஆசையையும் இனங்காணுங்கள். எப்படி ஒரு நல்ல வைத்தியர் யாராவது ஒருவரின் நாடியை பிடித்து அறிவது எப்படி என அறிவாரோ, அதேபோல் சதா உங்களின் வேறு பிரித்தறியும் சக்தியை பயன்படுத்துங்கள். 2, சதா சகல பொக்கிஷங்களின் அனுபவத்தையும் உங்களுடன் வைத்திருங்கள். எப்போதும் மனிதர்களுக்கு எதையும் கூறுகின்ற இலட்சியத்தை அன்றி சகல உறவு முறைகளினதும் சகல சக்திகளினதும் அனுபவத்தை கொடுக்கின்ற இலட்சியத்தை வைத்திருங்கள். ஸ்லோகம். மற்றவர்களை திருத்துவதற்கு பதிலாக தந்தையுடன் நல்லதோர் இணைப்பை கொண்டிருங்கள். அவ்யக்த சமிக்ஞை, ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். சதா உங்களின் ஆதியான ஆசீர்வதிக்கப்பட்ட ரூபத்தை உங்களின் விழிப்புணர்வில் வைத்திருங்கள். அப்போது தூய்மையின்மையின் சகல சுவடுகளும் மறதியும் முடிந்துவிடும். இப்போது தூய்மையின்மைக்கும் மறதிக்குமான காரணங்களையே அறியாதவராகுங்கள். ஏனென்றால் இந்த ரூபங்களும் சம்ஸ்காரங்களும் உங்களுடையவை அல்ல, ஆனால் அவை உங்களின் சென்ற பிறவிக்கு உரியவை. நீங்கள் இப்போது பிராமணர்கள், ஆனால் அந்த சம்ஸ்காரங்களும் அந்த ரூபமும் சூத்திரர்களுக்கு உரியவை. உங்களின் ரூபத்தையும் சம்ஸ்காரங்களையும் வேறொருவருக்கு உரியவை என அனுபவம் செய்தல் அன்பாகவும் பற்றற்றவராகவும் இருத்தல் எனப்படுகின்றது. ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.